நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அதாங்க கூகுளோட அப்ளிகேஷன். ஸோ இந்த கூகுள் அப்ளிகேஷனில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கூகுள் ஆப்பில் ஒரு புது அப்டேட் வந்துருச்சு. ஸோ அப்டேட்டை கொடுத்தா கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், செட்டிங்ஸ்குள்ளே போனேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, வித்தியாசமாக இருக்க, முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் இருக்கா, அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபரா? அப்போனா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஐ பட்டன் போங்க. அதுக்கப்புறம் ஆப் டீடைல்ஸ் ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இந்த ஓபன் அப்படிங்கிற பச்சை கலர் பட்டன்ல அப்டேட் இருந்துச்சுன்னா ஃபட்டாஃபட் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. சரி, டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல். இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் செட்டிங்ஸ், பிரவுசர் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா சேவர். இந்த மூணு விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உள்ள போறோம், நான் காட்ட போறேன், நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு வீடியோவா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல போடுவோம். ஆட்டோ கம்ப்ளீட் செட்டிங்ஸ் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2-3 தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃபால்ட்டா எனேபிள் இருக்கு. சோ இந்த டிஃபால்ட்டா எனேபிள் உள்ள செட்டிங் வந்து நமக்கு தேவையானதா ஆட்டோ கம்ப்ளீட் வித் ட்ரெண்டிங் சர்ச். அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க இருந்துட்டு ஒரு விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணி தெரியுமா, அப்போ அந்த சரௌண்டிங்ல உள்ள அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கூகுள் என்ன பண்ணும், உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்காக ஆட்டோ கம்ப்ளீட் வித் ட்ரெண்டிங் சர்ச்சஸ். ட்ரெண்டிங் சர்ச்சஸ் இன்க்ளூட் பாப்புலர் சர்ச்சஸ் இன் யுவர் ஏரியா. உங்க ஏரியா சுத்தி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் அதுக்கு டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, நேம்ஸ் ஆஃப் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். சோ இது எது சம்பந்தப்படும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. சோ வரக்கூடிய நாட்களில் இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் ஆன் டிவைஸ் வெப் சஜஷன், சர்ச் பண்ணி பார்த்தல எனக்கு முழுமையான டீடைல் கிடைக்கல. இனி வரக்கூடிய நாட்களில் இதை பத்தியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பிரவுசர் செட்டிங்ஸ். சோ பிரவுசர் செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு புதுசா தெரியும். சோ ஓபன் வித் பேஜஸ் இன் கூகுள் ஆப்ஸ், அது உங்களுக்கு தெரியும். நீங்க கூகுள் அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சர்ச் பண்ணும்போது கூகுள் அப்ளிகேஷன்லேயே அது ஓப்பன் ஆகணும். கூகுளோட குரோம் பிரவுசர்ல கனெக்ட் ஆகக்கூடாது. அதில் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கிளியர் பிரவுசிங் டேட்டா, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். வித்தியாசமா கொடுத்திருக்காங்க கூகுள் ஆப்ல. அதுக்கப்புறம் சைட் செட்டிங்ஸ். சைட் செட்டிங் போகும்போது வந்து கூகுளோட குரோம் பிரவுசர்ல சைட் செட்டிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க கூகுள் ஆப்ல. அடுத்து பிரவுசிங் ஹிஸ்டரி. இது வந்து நீங்க டேப் பண்ணீங்கன்னா டைரக்டா கூகுள் ஆப்ல எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள போயிடுது. இந்த மாதிரி நான் டேப் பண்ணி காட்டுறேன். டேப் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா டைரக்டா ஒரு வெப் பேஜ்க்குள்ள போய் உங்க கூகுள் அக்கௌண்ட்ல உள்ள பிரவுசிங் ஹிஸ்டரி இந்த மாதிரி காட்டிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக் சர்ச்சஸ் அண்ட் பிரவுசிங் பெட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சென்ட் URLs ஆஃப் பேஜஸ் தட் யூ விசிட் டு கூகுள். பிரவுசர் சேஃப்டிக்கு கீழே சேஃப் பிரவுசிங் அது கண்டிப்பா தேவை. நீங்க பிரவுஸ் பண்ணும்போது ஒவ்வொரு URL-ம் சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப். அதுக்கப்புறம் ஹெல்ப் இம்ப்ரூவ் பிரவுசர் செக்யூரிட்டி. அதாவது நீங்க கூகுள்ல போயிட்டு ஒரு விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணும்போது கூகுளுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாகிள். இது வந்து நீங்க ஆன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து நீங்க ஆன் பண்றது நல்லது. அப்புறம் செக் சைட் செக்யூரிட்டி இன் ரியல் டைம். ஸோ அதை பத்தியும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதுல முக்கியமான விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனல்ல. ஸோ 2 விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த கூகுள் ஆப்ல தெரிய வச்சிருக்கேன். அடுத்து டேட்டா சேவர். அதுல நான் டேப் பண்ணி பார்த்தேன், உள்ள போக முடியல. பட் கீழே ஒரு சில மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. டேட்டா சேவர் ஹேஸ் மூவ்ட் டு செட்டிங்ஸ் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். அதாவது உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள வந்து இந்த டேட்டா சேவர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம போயிட்டு அங்க செக் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். போனோட செட்டிங்ஸ், கனெக்ஷன்ஸ், அப்புறம் டேட்டா யூசேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர். பாத்தீங்களா இந்த இடத்துல இருக்கு என்னுடைய போன்ல. ஸோ உங்க போன்ல செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த டேட்டா சேவர் எங்க இருக்கு அப்படிங்கறத எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழ சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐகான். சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.